அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் இது யார் பண்ணணும்னா, இஃப் நாட் ஆல்ரெடி பெய்டு, இப்போ ரவுண்ட் 1ல் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணலை, ரவுண்ட் 1ல் செக்யூரிட்டி டெபாசிட்டே கட்டலை, அவங்களுக்கு 11, 12, 13 3 days ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு கண்டிஷன், நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷனே போடலை, ரேங்க் லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் சாய்ஸ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. இப்போ ஆல்ரெடி தமிழ்நாடு கவுன்சிலிங் ப்ராசஸில் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் நம்ம கலந்துக்க முடியுங்க. போன ரவுண்டில் கலந்துக்கலைன்னா இந்த ரவுண்டில் கலந்துக்கலாம். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 14, 15, 16 3 daysங்க. ஸோ இதில் 3 கேட்டகரி இருக்குது. ஆல்ரெடி ரவுண்ட் 1ல் காலேஜ் கிடச்சி அலாட் ஆகி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியாச்சு, அது ஒரு கேட்டகரி. ரவுண்ட் 1ல் காலேஜ் கிடைச்சது, சேர விருப்பம் இல்லை, ஃப்ரீ எக்ஸிட் ஆனாங்க, அது ஒரு கேட்டகரி. அடுத்தது காலேஜே அலாட் ஆகலை, 3 கேட்டகரி. ஸோ இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். ஸோ ப்ராசஸிங் ஆஃப் அலாட்மெண்ட் 79, provisional result tentative result 89, final result 99. ஸோ ரிப்போர்ட்டிங் டவுன்லோட் ஆர்டர் பண்ணி போய் காலேஜில் சேர்றதுக்கு 19லிருந்து 26 12 மணி வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள கல்லூரியில் சேரணுங்க. The candidate who had already registered for round 1 or did not get any seat or allotted are not required to register again. Also candidate who have been allotted but not joined, அது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 கேட்டகரி சொன்னேன். காலேஜே உங்களுக்கு அலாட் ஆகலை அல்லது காலேஜ் அலாட் ஆகி நீங்கள் சேரலை, மீண்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில் உள்ள போய் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் க்ரீன் பட்டன் ரிஜிஸ்டர் பண்ணால் க்ரீன் பட்டன் ப்ரெஸ் ஆகிடும், நீங்கள் அவசியம் இல்லை. த கேண்டிடேட் ஹூ ஹஸ் ஜாயின்டு த சீட் அண்ட் விஷ் டு ஆப்ட் ஃபார் த அப்கிரேடேஷன், அது ஜாயின் பண்ணிட்டாங்க, வேறு கல்லூரிக்கு போக நினைக்கிறாங்க, ஸோ அவங்களும் திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. The first registration is permitted in round 2 for the candidate who have not registered in round 1. அது round 1ல ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணலாம், பட் ஆல்ரெடி applied to Tamil Nadu Medical Selection Committee and the name list should be in the merit list published. அப்போ நீங்கள் மெரிட் லிஸ்ட் அதில் இருந்தால் மட்டும்தான் ரவுண்ட் 1ல கலந்துக்காதவங்க இந்த ரவுண்டில் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. who wish to retain the seats, இப்போ அந்த கல்லூரியிலேயே நாங்கள் கண்டினியூ பண்ண நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் கிடச்சிருச்சு, அங்கேயே படிக்க நினைக்கிறாங்க, இல்லை எனக்கு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் கிடச்சிருச்சு அங்கேயே படிக்க நினைக்கிறாங்கன்னா, அந்த கல்லூரியிலே படிக்க நினைக்கிறாங்கன்னா மீண்டும் இந்த கவுன்சிலில் கலந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப் ஆஃப்டர் அண்ட் அப்கிரேட் இன் ரவுண்ட் 2, எனக்கு ரவுண்ட் 1 கல்லூரி பிடிக்கலன்னு சொல்லி அப்கிரேட் ஆயிடுச்சு, has to relinquish the seat from round 1 and join round 2 allotted seat. You will not have any rights to write over the round 1 seats. இது தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க, இப்போ செகண்ட் கவுன்சில் கலந்துக்கிறாங்க, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போடுறாங்க, அல்லது நாகப்பட்டினம் போடுறாங்க, அல்லது விருதுநகர் ஏதோ ஒரு கல்லூரி போடுறாங்க, கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, திருப்பி பிஹெச்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் சேர்ந்துக்க முடியுமானா முடியாது. அப்போது ரவுண்ட் 1 ஒரு கல்லூரியில் சேர்ந்துருக்கீங்க, ரவுண்ட் 2ல் ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரவுண்ட் 1 சீட் கேன்சல் ஆகிடும். ரவுண்ட் 2 சீட்டில் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கப்புறம் எனக்கு ரவுண்ட் 1 சீட்டு கொடுங்கன்னு கிளைம் பண்ண முடியாது, அந்த ரவுண்ட் 1 சீட்டை வேற ஒருத்தருக்கு அலாட் பண்ணிடுவாங்க. அப்போ ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் வில் ஃபாலோ த ரெசிக்னேஷன் அண்ட் கேண்டிடேட் ஹூ விஷ் டு அப்கிரேடேஷன் அண்ட் அலாட்டட் கேண்டிடேட் ஹூ ஆர் நாட் ஜாயின்ட். அது ரவுண்ட் 2 சாய்ஸ் ஃபில்லிங் யாராக இருக்குது, இப்போ ஒரு சிலர் சேர்ந்துட்டு கூட வேண்டான்னு வந்திருப்பாங்க, ரிசைன் பண்ணவங்க, விஷ் டு அப்கிரேட் பண்ண நினைக்கிறவங்க, அன்அலாட்டட் இது வரைக்கும் கிடைக்காதவங்க, ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க, இவங்களுக்கெல்லாம் fill their choices. The candidate should be careful while choice filling and it is advisable to choose preferred colleges only. அது கவனமாக பண்ணுங்க, எந்த கல்லூரி வேணுமோ அந்த கல்லூரி பண்ணுங்க, அதுக்கப்புறம் போய் கிடைச்சதுக்கப்புறம் அந்த கல்லூரி தான் அலாட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாதுங்க. The candidate could edit the choices, but once the candidate lock பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. லாக்கிங் பொறுமையாக கடைசியாக பண்ணுங்க. If the candidate is re-allotted in round 2, then the MBBS and PDS seat allotted to the candidate during round 1 of counseling will be allotted to other candidates in the descending order, not in ascending order. அது நீங்கள் the candidate is re-allotted to round 2. round 2ல ஒரு கல்லூரி கிடைச்சிருச்சுன்னா
அப்போ ஆல்ரெடி அலாட்டட் காலேஜ் யாருக்கு வேற ஒருத்தருக்கு அலாட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அதனால candidate can discontinue the course before the stipulated resignation time. The candidate who will be eligible to attend the subsequent round of ஒரு டேட்டுக்குள்ள ரிசைன் பண்ண சொல்லுவாங்க, அதுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. If the candidate has joined but discontinued in the course in the stipulated date, ஒரு ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒரு டேட் சொல்லுவாங்க, இப்போ நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம் ஒரு டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ள இருந்ததுன்னா will be eligible to attend the round 3 of online counseling for the academic at 24 date, but we have to forfeit the resignation fee and security deposit. அது if the candidate has joined but discontinued the course after the stipulated time, அது ஒரு டேட் சொல்லுவாங்க. round 2 counseling சீட்டு கிடைச்சிருச்சு, round 2 counseling சீட்டு கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் ரெசிக்னேஷனுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த ரெசிக்னேஷனுக்கு ஒரு டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணா பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா, ரெசிக்னேஷன் டேட்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சப்சிக்வெண்ட் கவுன்சிலிங் கலந்துக்கலாம், தேர்ட் ரவுண்ட்ல கலந்துக்கலாம், பட் செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும் அப்படிங்கிறத தெளிவா சொல்றாங்க. டியூஷன் ஃபீஸும் நீங்க போயிடும், அதனால செக்யூரிட்டி டெபாசிட் பெய்டு பை த, அதனால கவனமா இருங்க. The candidate who participates in round 2 but were allotted the same seat will be considered as a retained and have to follow the same round 2 rules as mentioned above. இப்போ candidate who participate in round 2, ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதே கல்லூரி அலாட் ஆயிடுச்சுன்னா that is called retained, that is called re-allotted. அப்படிங்கிறது இது ஒரு கல்லூரியில கிடைச்சிருக்கீங்க, சைன் பண்ணிட்டீங்க, வேற கல்லூரி கிடைச்சிச்சுன்னா re-allotted. அதே கல்லூரி தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, வேற கல்லூரி கிடைக்கல அப்படின்னா அது retained. The candidate who are freshly allotted seats in round 2 but who don't report or join the allotted institute can participate in the further round of counseling. இப்போ வித்தவுட் forfeiture, இப்போ ரவுண்ட் 2 ஒரு கல்லூரி அலாட் ஆகுது, அவங்க திருப்பி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க, அப்பனா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் போகாது, மீண்டும் அடுத்த ரவுண்ட்ல கலந்துக்கலாம். பட் இப்போ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் கலந்து ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க, இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்ல சீட் அலாட் ஆயிடுச்சு, இப்போ அந்த கல்லூரி பிடிக்கல, நீங்க சேரா விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தரா சீட்டு கிடையாது. தேர்ட் ரவுண்ட்ல போய் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்க மறுபடியும் சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜ் எடுத்துக்கணும். The candidate getting upgraded in round 2 shall not have any claim on the round 1 seats even if don't report and or join the round 2 seats. அதான் தெளிவா சொல்றாங்க பாருங்க. அது நீங்க ரவுண்ட் 2 ஒரு காலேஜ் அலாட் ஆயிருச்சு, அந்த கல்லூரியில் போய் ரிப்போர்ட் பண்ணல, அப்ப அதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கிற காலேஜே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா? முடியாதுங்க, இது கவனமா இருக்கணும். ஜாயின் பண்ணிட்டீங்க, ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்கல, ரவுண்ட் 1 காலேஜுக்கே போய்க்கலாம்னா முடியாது, இதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த will be announced soon. The candidate can edit the choices any number of times before locking, but once locked they will not allowed to edit. Selection committee does not, இதெல்லாம் தெளிவா சொல்லிடுவாங்க. Admission to degree shall be made as per the counseling. Virtual vacancy பத்தி உங்களுக்கு அப்புறம் சொல்றேன், அதை பத்தி worry பண்ணிக்காதீங்க. So read the prospectus. Choice filling ரொம்ப கவனமா பண்ணணும். If the candidate does not lock the choices in till.net will be automatically locked. பயந்துக்க வேண்டாங்க, நீங்க சாய்ஸ் லாக்கே பண்ணாம விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். பட் அவசரப்பட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. The freshly allotted candidate for MBBS seats under all the category government or BDS has to pay the tuition fees for the downloading the professional allotment order through the online. இதான் தெளிவா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருந்தா பிரச்சனை இல்லைங்க, நீங்க ஜிபேல பண்ணிடுவீங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் 4.5 lakhs கட்டணும், இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பே பண்ணணும் அப்படின்னா நெட் பேங்கிங்ல இருக்கான்னு பாருங்க, நெட் பேங்கிங் லிமிட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆஃப்லைன் சலான் மூலமா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வைங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சு அது மூலமா நீங்க ஆஃப்லைன் சலான் பண்ணீங்கன்னா 10 minutesல ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் பெற்றோர்களும் குழந்தைகளும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றது ஒரு கஷ்டமா நினைக்கிறீங்க. ஒருவேளை உங்களுக்கு லிமிட் இல்லை, நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி இல்லைன்னா ஐஓபி சலான் மூலமா ஆஃப்லைன் பேங்கிங் தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. through the online debit card. So the selected candidate belonging to அது வந்து உங்களுக்கு தேவையில்லை. The selected candidate tuition fees at the time of admission to the colleges directly to the candidate department of, அதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி paid the tuition fees in the round 1. round 1ல நீங்க tuition fees pay பண்ணிருப்பீங்க, round 1ல tuition fees pay பண்ணிருப்பீங்க. have to pay the difference in any amount. இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். ஸோ செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 3 கேட்டகரி இருக்கு. ஒரு சிலதுல 4.35 lakhs, ஒரு சில 4.4 lakhs, ஒரு சில 4.5 lakhs.
நீங்கள் 4.35 லட்சம் கொடுத்து சேர்ந்துருப்பீங்க, அதை 15,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 4.4 lakhs கொடுத்துருப்பீங்க, நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கேட்டகரியிலேருந்து இன்னொரு கேட்டகரி. இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, திருப்பி அவங்க NRI கோட்டாவில் போக நினைக்கிறாங்க, அப்போ ஃபீஸ் எக்ஸஸ் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். அப்போது அந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் இன் ஃபீஸ் மஸ்ட் பி பெய்டு. ஸோ இதெல்லாம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் அவைலபிள் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ சஃபிஷியன்ட் ஃபண்ட் இஸ் அவைலபிள், பேங்க் அக்கௌண்ட் வித் எக்ஸ்பாண்டட் டிரான்சாக்ஷன் லிமிட் வைல் ரிமிட்டிங். அதான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியாச்சு. ஸோ அதனால் இதில் கவனமாக இருங்க. ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டிங் டைம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட், அது த கேண்டிடேட் ஷுட் ஜாயின் ப்ரொடியூஸ் ஒரிஜினல், அது வெரிஃபிகேஷன் தனியாலாம் எங்கேயும் நடக்காது, அந்த கல்லூரியில் போய் தான் நீங்கள் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஷுட் ப்ரொடியூஸ் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் in the person at the time of joining selected colleges along with the scanned copy of original certificate for verification. அது நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகிறீங்களோ அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்போ, அலாட்மெண்ட் ஆர்டரு மற்ற எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. மெயில் அட்டாச் பண்ணி கொண்டு போயிடுங்க. ஸோ ஆர்டர் பண்ணி கரெக்டாக கொண்டு போட்டிங்கன்னா பெட்டரு. ஒவ்வொரு காலேஜில் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க, ஒவ்வொரு நம்பர் ஆஃப் காப்பீஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் த கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு டச் வித் த வெப்சைட், இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் ரொம்ப மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ ஆல்ரெடி காலேஜ் அலாட் ஆனவங்க கண்டிப்பாக பொறுமையாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எந்த கல்லூரி வேணுமோ அந்த கல்லூரியில் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஸோ புதுசாக சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க, ஃப்ரீ எக்ஸிட் ஆகி சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறோன்னா இருந்தாலும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி வேறு காலேஜுக்கு போக முடியுமானா முடியாது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.